இந்த இடம் எனக்கு வேற லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. ரோலா அப்படிங்கிற சிட்டிக்கு தான் நம்ம போகிறோம். ரோலாங்கிறாங்க, போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஷார்ஜாவோட சேரிட்டி பாக்ஸை பற்றி அதை வந்து நான் சொன்னதில் பாதி வந்து தப்பு அப்படின்னு வந்து நம்மளை வந்து கண்டிச்சிருக்காங்க. ஒரு வழியாக பஸ்ஸை பிடிச்சாச்சு. நம்ம ஒரு பாயிண்ட் மாதிரி நினைக்கிறேன். அவங்களாம் வந்துட்டு இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது இங்கே வந்து இருந்து பார்த்தா தான் தெரியும். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா ஷார்ஜாவில் வந்துட்டு ரோலா அப்படிங்கிற சிட்டிக்கு தான் நம்ம போகிறோம். அதாவது ஷார்ஜாவில் மெயின் சிட்டி அப்படின்னு பார்த்தா அது ரோலா தான். நான் வந்து துபாயோட பார்டரில் தான் இருக்கிறேன். ஆனால் ஷார்ஜாவில் தான் இருக்கிறேன். ஆனால் வந்து 1 இயர் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் அங்கே போனதே இல்லை. இப்போ நான் ஏன் அங்கே போகிறேன்னா, அங்கே என்னோடய நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவரை பார்க்க தான் நான் போய்கிட்டுருக்கேன். பார்ப்போம், சம்பளம் போட்டாச்சுன்னு சொல்லியிருக்கான். பார்ப்போம். வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கோல்டு பிடிச்சிருக்கு, 2 நாளாக கோல்டு. அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். நமக்கெல்லாம் எப்படி செவனாடியை பிடிச்சிருக்கோ அதே மாதிரி சளிக்கு செவனாடியை பிடிச்சிருக்கா. போவோம், நான் போயிட்டு வந்தால் சரியாயிரும். அதாவது நம்மளுடைய நண்பரை பார்த்து விட்டால் நம்மளுக்கு எல்லாம் சரியாயிரும். பார்ப்போம். இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங் வந்து நான் வரும்போது 3 ஃப்ளோர் தான் இருந்துச்சு. இப்போது 1 2 3 4 5 6 7 7 ஃப்ளோர் ஆயிடுச்சு. அதாவது என்னன்னா, நம்ம வந்து 1 இயர் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே ஒரு 3 மாடி பில்டிங்கு 7 மாடியாக மாறிடுச்சு. ஆனால் நம்மள்ட்ட எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே தான் இருக்கும். நான் இருக்கிற ஏரியா வந்து மொபைலா பஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம பஸ்ஸில் தான் போகிறோம். இங்கேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரை நான் போனதில்லை. இப்போ வந்து நம்ம மொபைலா பஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஏறி எவ்வளோ நேரம், எப்படி இருக்குது சிட்டி, ரோலாங்கிறாங்க, போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. ஆக்சுவலாக வந்துட்டு நான் லேட்டாக தான் கிளம்பியிருக்கேன். இப்போ மணி 10 ஆயிடுச்சு. நான் நினச்சது என்னென்னா, சரி வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெயில் கம்மியாக தான் அடிக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா நான் வந்து இண்டோருக்குள்ளேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆஃபீஸ் பின்னாடி கேம்ப்பு. அதனால் வெயில் நமக்கு அவ்வளோக்கா தெரியாது. வர்ற வெயில் சரியான வெயில், ஒன்றும் பண்ண முடியல. பரவாயில்ல, இந்த பக்கம் நடந்து போகிறனால நிழலாக இருக்குது. அந்த பக்கம் ஆப்போசிட்லலாம் சரியான வெயில், முடியலை. பார்ப்போம். மொபைலா பஸ் ஸ்டேஷனுக்கு நான் இது வரைக்கும் போனது இல்லையே, எங்கே இருக்குது என்னங்கிறதும் தெரியல. போயிட்டு பஸ்ஸில் போனால் நமக்கு வந்துட்டு பைசா கம்மியாக வரும். டாக்ஸி இருக்குது, ஆனால் டாக்ஸிலலாம் போகிற அளவுக்கு நம்ம ஒன்றும் வளரல. ஆமாம், இந்த காரை பாருங்க. இது மாதிரி கார்லேயும் நம்ம ஒரு நாள் போவோம். நல்லா இருக்குல்ல, மஞ்சள் கலரு. என்ன வண்டி இது, ஃபெராரியா? தெரில. ஏன் மாசினுக்கு தெரியும். மாசி சொல்கிறா 2 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்னு போயிட்டே இருக்கேன். வெயில் வேறு பொழக்குது. சபா முடியலையே. ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சு. எங்கடா இருக்குது மொபைலா பஸ் ஸ்டேஷனு தெரியல. அதாவது நம்ம வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறனால நிறைய டாக்ஸி டிரைவர்லாம் நம்ம வந்து மதித்து, பாய் எங்கே துபாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்மளோட ட்ரெஸ் கோடு அந்த மாதிரி இருக்குது, அதனால் அப்படி கேட்குறாங்க. ஆனால் நான் போட்டிருக்க அவுட்ஃபிட் வந்து என்னோடது கிடையாது. இந்த ஷர்ட் வந்துட்டு என்னோடய மச்சானோடது, இந்த பேண்ட் வந்துட்டு என்னோடய தம்பியோடது, இந்த வாட்சி இந்த ஷர்ட்டுக்கும் ஒரே ஓனர் தான், அதுவும் என்னோடய மச்சானோடது. அப்புறம் இந்த மைக்கு பசங்க வாங்கி கொடுத்தது. அப்புறம் இந்த ஷூவு அதுவும் என் தம்பி வாங்கி கொடுத்தது. பஸ்ஸு போகுது, பஸ் ஸ்டேஷன் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எங்கே இந்த பஸ்ஸெல்லாம் பார்க்கும்போது பஸ் ஸ்டேஷன் இந்த பக்கம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வெயில் பொழந்து கட்டுது. எப்படி எங்கடா இருக்குது பஸ் ஸ்டேஷனு? இதான் அதுக்கு பின்னாடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பஸ் அதில் தான் போயிட்டுருக்கு. போயிட்டு அப்புறம் இதை பற்றி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஷார்ஜாவோட சேரிட்டி பாக்ஸை பற்றி. அதை வந்து நான் சொன்னதில் பாதி வந்து தப்பு அப்படின்னு வந்து நம்மளை வந்து கண்டிச்சிருக்காங்க. அதாவது என்னென்னா, நமக்கு தேவையில்லாத பொருள், யூஸ் பண்ண பொருளை வந்து நம்ம இதில் போட்டுருவோம். ஓகேவா? இந்த ட்ரெஸ்ஸு, ஷூவு, எதுவாக இருந்தாலும். ஆனால் அது வந்து யார் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை. அதாவது ஷார்ஜாவோட கவர்மெண்ட் தான் அது வந்து ஓப்பன் பண்ண முடியும். அவங்களுக்கு தான் வந்துட்டு அனுமதி இருக்குது.
ஷார்ஜாவோட கவர்மெண்ட் வந்து அதை எடுத்துகிட்டு அதை வந்துட்டு அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த அனாதை இல்லம், அந்த மாதிரி அனாதை ஆசிரமம், இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிச்சாலும் சொல்லி கொடுத்தாப்புல. வேத்து ஊற்றுது, வெயில் அந்த மாதிரி அடிக்குது. பஸ் ஸ்டேஷன் வந்துட்டேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நான் சொன்னேன்ல, எல்லா டாக்ஸிக்காரங்களும் நம்மளை பார்த்துட்டே போகிறாங்க. நம்மளோட கெட்டப்பை பார்த்து இவன் டாக்ஸியில் போகிற மாதிரி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கிறாங்க. நானாக பஸ்ஸில் போகிற ஆள், விட்டா நடந்தே போயிடும் அந்த மாதிரி ஆள் தான் நான்லாம். 14 எக்ஸ்ட்ரா அதான்டா. இதான் அந்த மொபைலா பஸ் ஸ்டேஷன். மொபைலா பஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம ஒரு வழியாக வந்தாச்சு. 2 கிலோமீட்டர்னு கூட்டு வந்துட்டானுங்க. அதனால தான் நிற்கிது பஸ்ஸு, நம்ம போகிற பஸ்ஸு. நம்ம வந்து 14X அப்படிங்கிற பஸ்ஸில் தான் போகணும். ரோடை கிராஸ் பண்ணி ஃபைன் வாங்குவோம். என்ன இருக்கு மொபைலா பஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து இப்போ ரோலா போகணும் அப்படின்னா 14X அந்த பஸ்ஸில் தான் போகணும். இப்போ நான் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு பஸ்ஸு போணுச்சு 14X. அதில் போயிட்டு ஏறிடுவோம். அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே ஏறினோம்னா ஏசியே அதுக்கு பக்காவாக இருக்கும். ஒரு வழியாக பஸ்ஸை பிடிச்சாச்சு. பஸ்ஸுலாம் ஏறுறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. வரைக்கும் நம்ம போக போகிற பஸ்ஸு தான். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வந்து பஸ் கார்டு இல்லை, அதாவது ஷார்ஜாவோட பஸ் கார்டு இல்லை, துபாயோட பஸ் கார்டு தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணி தான் போக போகிறோம். எவ்வளோன்னு தெரியல ரோலாக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 8 கிராம்ஸ் அதுக்குள்ளே தான் இருக்கும். இலைக்கு இது ஓடி வந்தது. இதுதான் நம்ம டிரைவர். रोला Can I take video? कितना टाइम लगेगा भाई साहब रोला के लिए? How much? 8 dirhams. Thank you. பஸ்ஸில் ஏறியாச்சு. நம்ம வந்துட்டு 8 dirhams வந்துட்டு சார்ஜ் பண்ணியிருக்காங்க ரோலாக்கு. 8 dirhams தான், அவ்வளோதான் வரும் இங்கே அதிகமாக. 8 dirhamsனா நம்ம ஊர் காசுக்கு ஒரு dirhams 22 ரூபான்னா எவ்வளோ வருது கணக்கு பண்ணி நீங்களே பார்த்துக்கப்பா. நம்ம ஊர் பஸ் மாதிரி ஃபுட்போர்ட் அடிக்கவோ இல்லை ரன்னிங்கில் ஏறவோ அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இங்கே வந்துட்டு டோர் ஃபுல்லாக க்ளோஸில் இருக்கும். அந்தந்த ஸ்டாப் வரும்போது டிரைவர் ஓப்பன் பண்ணுவார், அப்புறம் தான் நம்ம வந்து இறங்கணும். இப்போ வந்து நம்ம பஸ்ஸில் ஏறியாச்சு. ஏசி வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. ஆமாம், இங்கே வந்து பஸ் எல்லா பஸ்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கும். ரோலா இது வரைக்கும் நான் போனதில்லை, தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஆனால் ஸ்டாப் எங்கே என்னங்கிறது கூட தெரியாது. ஏன்னா நம்ம ஊரில் இருந்தால் வந்து பஸ்ஸில் வந்து கண்டக்டர் இருப்பாங்க, இங்கே வந்து கண்டக்டர் இல்லை. அதை யார்கிட்ட கேட்குறது? ஒரு எல்இடி டிவி இருக்கும், அதுவும் இல்லையா? இல்லை ஒருவேளை இந்த பஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரோலாக தான் போயிட்டு ஸ்டாப் ஆகுமா என்னங்கிறது தெரியல. நம்ம ஒரு பாயிண்ட் மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பஸ்ஸுலேயும் வந்து எல்இடி டிவி இருக்கும். அதாவது அந்தந்த ஸ்டாப் வரும்போது நம்ம ஊரில் மெட்ரோவில் இருக்கிற மாதிரி எல்இடி டிவி இருக்கும். அந்தந்த ஸ்டாப் வரும்போது அந்த எல்இடி டிவிலேயே வரும், நம்ம ஸ்பீக்கர்லேயே வந்துட்டு ஸ்டாப்போட நேம் வரும். ஆனால் இந்த பஸ்ஸில் அது இல்லை. அதனால் இது வந்து பாயிண்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ரோலால் தான் போய்ட்டு நிற்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பஸ் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. அது நைட் டைமாக இருந்தால் கூட்டம் இருக்கும். ஏன்னா பகலில் வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதிகமாக யாரும் வந்துட்டு ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அதான் சிட்டிக்குள்ளே வர ஒரு ஃபீலே வருது. ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்லாம் பார்த்தா தான் சிட்டிக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்லாம் வந்துட்டு இன்னொரு ஏரியாவில் பார்க்க முடியாது. இந்த மாதிரி சிட்டி வந்தால் தான் இந்த மாதிரிலாம் பில்டிங் பார்க்கலாம். இந்த மாதிரி பில்டிங்லாம் பார்க்கும்போது தான் நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பார்ப்போம்.
கிளிப்பு போட்டிருப்பேன். அதாவது பின்னாடி வந்துட்டு அந்த ஒர்க்கர்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து வயசானவங்க தான். அதாவது என்னன்னா இது மூலயமா என்னன்னா இங்கே வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி வாழ்க்கை வந்து கிடச்சிடாது. நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வயசான நேரத்தில் ஊரில் வந்து இருக்கும்போது வந்து வீட்டில் யாருமே மதிக்கிறது இல்லை. அவங்களாம் வந்துட்டு இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது இங்கே வந்து இருந்து பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இங்கே அடிக்கிற வெயிலில் ரோட்டில் நின்று வேலை பார்க்குறாங்க. எல்லாருக்குமே வந்து எப்படி 45 வயசுக்கு மேலே தான் இருக்கும். இப்போ நான் காமிச்ச இடத்துல, இப்போ நான் பார்த்த இடத்துல இந்த மாதிரி நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, இந்த மாதிரி நிறைய ஒர்க்கு, டெலிவரி ஒர்க்கு, இந்த மாதிரி நிறையா ஒர்க்கு, கஷ்டமான ஒர்க்கெலாம் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ என்னென்னா அவங்களாம் வந்துட்டு ஃபேமிலிக்காக நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி ஃபேமிலிக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் அவங்கெல்லாம் வந்துட்டு கடைசி நேரத்தில் வீட்டில் வந்து ஏதோ ஒன்று வயசானனாலேயோ இல்லை வேலை பார்க்கும்போது ஏதோ அடிபட்டோ ஏதோ அவங்களால சுச்சுவேஷனில் இங்கே ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து மதிக்கிறதே இல்லை. அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணிக்கிடாமல் அவங்க வந்துட்டு உங்களுக்காக, அதாவது ஃபேமிலிக்காக வந்து கஷ்டப்பட்டு, அதாவது நிறையா விட்டு கொடுத்து தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள கடைசி காலத்தில் வந்துட்டு யாருமே கண்டுக்கிறது இல்லை. படுத்த படுக்கை ஆனதுக்கப்புறம் யாருமே பார்க்குறது இல்லை. அந்த மாதிரி எல்லோரும் இல்லை, ஒரு சிலர் அப்படி இருக்காங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்காமல் அவங்களுக்கு வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச உதவியை வந்துட்டு அவங்களுடைய கடைசி காலத்தில் நம்ம வந்து செய்வோம். அதாவது நம்ம குடும்பத்தினர். ஓகேவா? இது வந்து இங்கே வந்து இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அதை வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து யாருமே காமிச்சிக்க மாட்டாங்க. நானே இப்போ வந்து இங்கே 1 இயர் தான் ஆகுது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் விளையாட்டு வாழ்க்கை இங்கே உள்ள எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியுது. அதனால் வந்துட்டு பாசிட்டிவாக ஜாலியாக இருக்கிறது மட்டும்தான் வெளிப்படுத்துவாங்க. மற்றபடி நான் வந்து கஷ்டப்படுறேன், இந்த அளவுக்கு எப்படி இருக்குது, சாப்பாடு பிரச்சனை இருக்குது, தங்குற இடம் எப்படி இருக்குங்கிறத காமிச்சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா என்னோடய டேடி வந்துட்டு இங்கே ஃபாரினில் இருந்தவங்க தான். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வந்து படிக்க வச்சு வளர்த்து எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதனால் அவங்கெல்லாம் இருக்கும்போதே அவங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து செஞ்சுருவோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலயமா தெரிவித்து கொள்கிறேன். நம்ம வந்து மொபைலா பஸ் ஸ்டேஷன்லேருந்து ரோலா பஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இந்த இடம் எனக்கு வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு பார்க்கு, அதாவது பஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து பார்க் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது இந்த இடம் வந்துட்டு. அந்தா வாழ்றடா நீ, இங்கிலீஷ்லாம் வரும் இனிமே. உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஆமாம், இனிமேல் டெய்லி வரலான்னு இருக்கேன். டெய்லி இல்லை, வாரம் வந்துடுறேன். எனக்கு டிக்கெட்டுக்கு மட்டும் காசு கொடுத்தாச்சு.